உங்களுக்கு தெரியுமா? கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயம் எப்பவும் போரிங்னு. கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு விஷயத்த ஒரே மாதிரி செய்கிற, தினமும் திரும்ப திரும்ப செய்கிறது. டெய்லி வாக்கிங் போறது, டெய்லி ஒரு 10 பேஜ் படிக்கிறது, இப்படி. ஆனா அந்த போரான விஷயம் தான் நமக்கு எப்பயுமே வெற்றியை தேடித்தரும். நீங்க சொல்லலாம், அதுக்கு தான் மோட்டிவேஷன் இருக்கேன்னு. 2, 3 மோட்டிவேஷன் கோட் படிச்சா நமக்கு உத்வேகம் வந்தது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மோட்டிவேஷன் ஒரு தீப்பொறி மாதிரி. அதை தொடங்க வைக்கும். ஆனா அந்த ஸ்பார்க் தினமும் வராது. சில நாட்கள்ல அது காணாம போயிடும். அப்படி வரும் நாட்கள்ல தான் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ஹெல்ப் பண்ணும். பொதுவாக வெற்றி அடைஞ்சவங்க மோட்டிவேஷனை மட்டும் நம்பி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட அந்த போரிங் ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டடாக செஞ்சு அதை ஹேபிட்டாக மாற்றிக்குவாங்க. எல்லா நாளும் யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த போரிங் ரெப்படேஷன் தான் திறமைகளை வளர்க்குது. அப்போது எல்லா போரிங் விஷயமும் கன்சிஸ்டன்சி வருமானு நீங்கள் நினைக்கலாம். உதாரணத்துக்கு, நான் டெய்லி 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறேன், அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி ஒர்க் ஆகாது. இதெல்லாம் கன்சிஸ்டன்சி லிஸ்ட்லேயே வராது. நோக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்வது வெறும் சலிப்பைத்தான் தரும். ஆனால் ஒரே செயலை நோக்கத்தோட ஒழுக்கத்தோட தொடர்ந்து செய்கிறது தான் உண்மையான கன்சிஸ்டன்சி. மோட்டிவேஷன் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் கன்சிஸ்டன்சி தான் உங்களை உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போகும். இன்னைக்கு சலிப்பா தோன்ற செயல்கள் தான் நாளைக்கு நம்மளை வேற இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்.